கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாள் மேன்மைகளை தேவன் கொடுத்து உங்களை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்காவின் நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேத வசனத்திற்கு முன்பதாக நடைபெறுகிற நிகழ்ச்சி என்ன? சீஷர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் வருகிறது. யார் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி, யார் பெரியவனாயிருப்பான் என்று வாக்குவாதம் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது என்று சொல்லுகிறார். பட் நாட் சோ வித் யூ. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்? என் ஆண்டவர் தன்னை ஆண்டவர் என்று மேன்மை காட்டாதபடிக்கு தாழ்மையின் சொருபியாக இந்த உலகத்திலே அவதரித்தார். அவர் மேட்டிமையின் காரியங்களை அருவருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பாருங்கள், ஏரோது கொலையாளி, கொலை செய்கிறவன். அவன் அரண்மனையிலே வாழ்கிறான். உலக இரட்சகர், மீட்பர் இடமற்று மாட்டு தொழுவத்திலே அவர் பிறக்கிறார். இன்றைக்கு அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, பதவியின் மோக மக்களை ஆட்டி படைக்கும் பொழுது மேன்மையான நிலைக்கு வர வேண்டும் என்கிற ஆதங்கத்தை உடையவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். மேன்மை மட்டுமே, பதவி மட்டுமே, உயர்வு மட்டுமே, தான் வணங்கப்படத்தக்க வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சீஷர் என்று சொல்கிற மக்களிடத்துல அப்படிப்பட்ட குணாதிசயம் காணப்படக்கூடாது. ஆகவே தான் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது என்று சொல்லுகிறார். ஒரு முறை ஸ்வீடன் நாட்டில் அமெரிக்காவை சேர்ந்த வீரன் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அப்படி பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அருகில் இருக்கிற அன்பரை பார்த்து அவர் சொன்னார், அமெரிக்காவில் மக்களுக்கு அந்த ஜனநாயகத்தின் வெளிப்பாடாக யார் வேண்டுமானாலும் வெள்ளை மாளிகைக்கு சென்று ஜனாதிபதியை சந்திக்கலாம். அவ்வளவு சுலபமான ஒரு வாய்ப்பு அங்கே உண்டு. ஜனாதிபதி என்கிற நிலைகள் அங்கே கிடையாது என்று சொல்லி அங்கே அவருக்கு அருகிலே இருந்தவர்களை மகிழ்ச்சியோடு தன் தேசத்தை குறித்து சொன்னாராம். அருகிலே அமர்ந்திருந்த ஸ்வீடன் நாட்டுக்காரர் சொன்னாராம், நீங்கள் அங்கு போய்தான் பார்க்க வேண்டும், ஆனால் எங்கள் நாட்டில் அரசனே பேருந்திலே பயணம் செய்வார் என்று சொன்னார். அரசனே பேருந்தில் பயணம் செய்வார். நம்ம நாட்டிலெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அரசனே பேருந்தில் பயணம் செய்வார். இந்த வார்த்தையை சொன்னதும், அப்படியா, நீங்கள் யார் என்று சொல்லி இந்த அமெரிக்க தேசத்து வீரன் கேட்டாராம். அப்போ சொன்னாராம், நான் தான் இந்த நாட்டு அரசன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, என் தேவனாகிய கடவுள் தாழ்மையின் வழியாக இறை அன்பை வெளிக்காட்ட வந்தார். தாழ்மையின் வழியாக உலகத்தை மீட்டெடுக்க வந்தார். அவருடைய எளிமையை காண்கிற நாம், திருச்சபைகள் ஆகட்டும், சமூகத்தில் ஆகட்டும், பதவி மோகத்தில் யார் பெரியவனாய் இருப்பான்ங்கிற எண்ணம் கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சீஷர்களோடு கூட பந்தி இருப்பதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்து உண்டானால் என்று சொல்லி இடுப்பிலே அறையை கட்டி கொண்டு சீஷருடைய கால்களை கழுவினார். அன்புக்குரிய விசுவாசியே, தேவனுடைய தாழ்மையை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இறை விருப்பத்தை நிறைவேற்றுவோமா? சிறப்பாக இந்த நாள் இறைவனுடைய பிறப்பை சந்திப்பதற்கு முன்பதாக நாம் காண்கிற நாள் 24ஆம் தேதி. தேவனுடைய அருளாலே தேவனுடைய நாமத்தை உயர்த்த நம்மை தாழ்த்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தாழ்மையை நாங்கள் பின்பற்றவும் அதை பிரதிபலிக்கவும் உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.